இன்றைக்கி நம்ம சேனலில் ஓமம் பிஸ்கெட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை நான் ஹெல்த்தியான முறையில் பண்ணியிருக்கேன். அதனால் 8 மாத குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக இந்த பிஸ்கெட்டை. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அன்சால்ட்டட் பட்டர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் நல்லா மெல்டட் பட்டராக இருக்கணும். அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ண பட்டர் சேர்க்கக்கூடாது. இதுக்கு நம்ம 72 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை நம்ம பட்டர் கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி கிடைக்கணும். இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்தோடனே நம்மளுக்கு நாட்டு சர்க்கரைலாம் நல்லாவே கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி க்ரீமியாக நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நான் அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துருக்கிறதுனால சால்ட் 2 பிஞ்ச் கிட்ட நான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன்லேயும் கம்மியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம உப்புமே கரையிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் நம்ம ஓமம் எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். கோதுமை மாவு 200 கிராம் சேர்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு பட்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, நிறையா மாவு தேவைப்படனா இன்னும் 10 கிராம் இல்லைனா 20 கிராம் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஓமம் பிஸ்கெட் எல்லாமே ஒரே சைஸ்க்கு நல்லா ஈவனாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ரெக்டாங்குலர் தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம தட்டில் நம்ம தேய்க்கும் போது எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு சைடு நம்மளுக்கு மொத்தமாகவும் ஒரு சைடு மெலிசாகவும் இருக்கும். நீங்கள் இந்த தட்டை அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேணுன்ற சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீளமாகவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் வச்சு பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடாயிலையுமே வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். கரெக்டாக நீங்கள் ப்ரீஹீட் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு ஓமம் பிஸ்கெட் ரெடி ஆயிரும். ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரியே க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.